அதில் நம்ம வந்து குடிக்கிறேன் கோயிலுக்கு போகிறேன். இதுதான் ஒரு மாதம் ஃபுல்லாக சாமி கோயிலில் போட்டாச்சு. இனிமேட்டு சாப்பிட்றதுக்கு தான் வரும். இனிமேட்டு சாமி கோயிலுன்றது வாரத்துக்கு ஒரு டைம், மாதத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும். இதுதான் லாஸ்ட், தொடர்ந்து வர்றதில்லை. இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் சாமி கோயிலில் நிறைய ஃபோட்டோ எடுத்துடுறேன். அதில் இருந்து உங்களுக்கு ரீல்ஸு, ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லேயும் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கலாம், ஷார்ட்ஸ்லேயும் ஒன்று வச்சு போட்டுறேன். சரி, கோயில் இருக்கலாம். ராமர் கோவில். இப்போ வந்து ஏகாதசி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன். அது ஏன்ப்பா போடலன்னு கேட்டால், இப்போ ஃபோனில் சார்ஜர் இல்லை, சார்ஜர் போட்டிருந்தேன். ராமர்னா என்ன, பெருமாள்னா என்ன, எல்லாம் விஷ்ணு அவதாரம், ஒரு அவதாரம் தானே, எல்லாம் ஒன்று தான். சூப்பர் திங்குன்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே கருட பகவான். இப்போ வந்து இந்த குலசாமி கோயிலுக்கு கத்தி இருக்கும் தெரியுமா, அதுக்கு ஒரு 5 லெமன் பறிக்க போகிறோம். பிள்ளையார் டெஸ்ட்டு போகிறேன். கரெக்டாக வியூ ஆகுதா? ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. பிள்ளையாரே, ஓகே. கையில் எட்டுற மாதிரியே இருக்குப்பா. குச்சி வச்சுட்டு ஒரு 7 காய் பறிச்சிருக்கேன். சரி, அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே இருப்பலாமா? இப்போதான் நீ வேட்டு சட்டையில் முழுசாக பார்த்துருக்கீங்களா? ஆச்சா, இன்னும் ஒய்ங்கா கட்டில் கொஞ்சம் வந்துட்டு இருந்ததுலாம். இந்த வீடியோ கன்ஃபார்ம் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் தொடர்ந்து வர வீடியோ விலாகில், கோயிலோட வீடியோ விலாகில் ஒரு திடீர் மாற்றம். வாரத்துக்கு ஒரு டைம் தான் வரப்போ. முடிஞ்ச அளவுக்கு நான் போட பார்க்குறேன். இன்றைக்கி எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு இவர் மூத்தவர் இல்லையா, அதேமாரி இன்னொருத்தவங்க மூத்தவங்க இருக்காங்களே பெரியாய், அவங்கள்ட்ட போய்ட்டு வந்துடலாம். ஏன்னா இன்றைக்கி ஏகாதசி, 2 வேளை நான் விரதம் வேறையா. அவங்க 2 பேர்த்துக்கும் போனாலே போதும், அந்த 5 பேருக்கும் போன மாரி தான். அந்த ஒரு சாமி இருக்கு பார்த்தீங்களா, நாய் பிடிச்சிட்டு, அது அருணாவில் எம்சப்பெல்லாம் அவங்க காஞ்சி வைக்கும்போது அதை எடுத்து போட்டு அதுக்கும் இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்குது. பார்த்தா இந்த குதிரை மேலே ஏற முடியாது. ஏன்னா இந்த கோயிலில் வந்து பொறுப்பில் எடுத்துட்டார் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா. நேற்றே சண்டை போட்டார், அங்கே இங்கேயே சுற்றிட்டு போயிட்டு கோயில் உள்ளார போகக்கூடாதுன்னு. நான் அப்புறமேட்டு அப்படிலாம் போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னார். சரிங்க மாமான்னு நான் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இங்கே குதிரை அந்த அறுவடை குதிரை மாதிரி தான்.
இவரை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. இப்படி வந்துடுவேன். சரி வாங்க வேறு பக்கம். பெருசாக இருந்தால் தான் கரெக்டு. கீழே விழுந்துருச்சு பாது. சின்னோன்றதுங்களா அவளை பார்த்தா ஆவி பறந்தது. அது என்ன எனக்கு தெரில. ஷார்ப் இல்லை அந்தளவுக்கு. என்னடா இது, பிடிங்கிடலாம். இப்போ ஆவி பறந்தது இப்போ கூட. சரி மணி. இப்போ அடுத்த கோவில் நம்மள மாரி எவனும் விடிய விடிய கோயிலுக்கு போகிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். பெருமாள் கோயிலுக்கு முதல்ல போயிட்டு இப்போ குலசாமி கோயிலுக்கு வந்திருக்கேன். மேலே ஏறினதான் கடைசியில் கருப்பு கோயில். அடுத்தது பெரிய கோயிலுக்கு போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ஆவி வரும் பாருங்க. என்னப்பா அந்த டைம் சொதப்பி. இது வந்து பெரிய கோயிலுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு வந்தேன், பட் அங்கே ஒரு லெமன் வீழ்ந்துருச்சு கீழே. நான் என்ன பண்ணுறது? கணக்கு பண்ணிலாம் எடுத்துகிட்டு வரல. நான் 5 பறிக்கலாம்னு நினச்சேன், 6 பறிச்சிட்டேன்னா சரி என்ன பண்ணுறதுன்னு 7 எடுத்துட்டேன். அது கரெக்டாக இருக்குது கணக்கு. இது வந்து பெரிய கோயிலுக்கு போயிட்டுருக்கு. இந்த கோயிலுக்கு போகணுன்னாலே மனசில் ஒரு ஆனந்தம். எல்லா கோயிலுக்கும் இருக்கும் தான், பட் அந்த கோயிலுக்கு இவங்க 2 பேரையுமே இவங்க மொத்தம் 5 குடி தெய்வம் எனக்கு. அந்த 5ல் பெரியவங்கன்னா இவர் ஒருத்தர் ஐனார், 2வது பூமலையப்பர் குமாரை, 3வது பெரிய அவங்க தான் பெரியவங்க. இப்போ அவங்க கோயிலுக்கு போகிறோமா. அடுத்தது செல்லாயி அந்த கோயில். அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி அந்த கோயிலில் வந்து நாங்கள் விளக்கு போடுவோம் கடைசியாக இருக்கிறது. அதுவே விளக்கு போடும்போது காமிக்கிறேன். எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்து 1 மாதம். அது வந்து நாங்கள் ஒரு வாரமாக பிரிச்சுக்கிட்டோம். எங்கள் அப்பா அண்ணன் தம்பி 3 பேர் ஆளுக்கு ஒரு வாரமாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் 1 மாதமாக நாங்கள் தான் போடுவோம். ஏன்னா எங்கள் பெரியவர் வீட்டில் அவங்க மருமக வந்து கர்ப்பமாக இருக்காங்க, அதனால் அவங்க போட மாட்டாங்க. சின்ன ஒரு இது நாங்கள் எப்போயுமே நாங்கள் தான் போடுவோம். ஏன்னா அவங்க கூட்டுரோட்டில் இருக்காங்க. அதனால் இந்த 1 மாதமும் கோயிலுக்கு அந்த வீடியோ வேணால் அப்லோட் ஆகும். இப்போ இல்லை, அது ஆடி மாதம் அது. சரி பார்க்கு
மாங்காய் மரம் எடுத்துகிட்டு போனோம் பார்த்தீங்களா, அது எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்ல, ஏன்டா இதெல்லாம் எடுத்துன்னு வரேன்னு கேட்குறாங்க. சரி காட்டில் எடுத்துன்னு போய் வைக்கலாமா, வீட்டில் வச்சுட்டானா. யார் யார் பெருமாள் கோயிலுக்கு போனீங்களோ எல்லாம் ஒரு பெருமாள் ராமத்தை கமெண்டில் போட்டு விடுங்க. எல்லாம் ஒரு தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்களும் போடலாம். ஏன்னா எனக்கு ஏகாதசி நல்ல நாள். சரி போகாதவங்களும் குளிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பட்டையை விட்டுட்டு சாமியை கும்பிட்டு வாங்க. நான் சொல்கிறது கரெக்டு தானே? நல்லா கரெக்டாக தான் இருக்கும். அதுக்காக பெருமாள் கோயில் தூரமாக இருக்குது ப்ரோ, இல்லை எங்கள் ஊரில் இருக்குது, வெளியூரில் தான் போகணும் அப்படின்னிங்கன்னா உங்கள் வீட்டிலே ஒரு கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டா போதும். அது ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒரு நினச்சி கும்பிட்டா போதும். இன்றைக்கி வந்து டிசம்பர் 30 ஏகாதசி. நீங்கள் மட்டும் மற்ற நாளில் கும்பிட்டு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடாது. வேண்டதை மனசார வேணுங்க. இந்த உலகத்தில் நம்மளோட கொஞ்சம் பெரிய சக்தி இருக்குன்னா அது யார்? நீங்களே சொல்லணும். அவங்க தான். நம்மளை படைச்சது, நம்ம எந்தெந்த குடியில் போடணும், நம்மளுக்கு எந்த குடி சாமி வரணும், நம்ம யாராக பிறக்கணும், யாரை வழிபடணும், இந்த நேரத்தில் எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், எதுவாக இருக்கணும், ஆணாக இருக்கணுமா பெண்ணாக இருக்கணுமா, ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு கேரக்டரு, ஆளுக்கு ஆளுக்கு ஒரு சாமி. என்ன சிலருக்கு பல சாமி, சிலருக்கு ஒரு சாமி, இதே மாதிரி நிறையா இருக்குது. சொல்கிறதுக்கு என்ன சொல்ல வார்த்தைகள் இல்லை, நிறையா இருக்கு இல்லையா? அங்கே பாருங்கள் மயில், பெண் மயில், நல்ல சகுனம். பெரியாயி பார்க்க போகிறேன், அங்கே பாருங்கள் 3 மயில். அடேங்கப்பா, அது 4 மைலுமா. பெண் மயில் இருந்தால் ஆண் மயிலும் இருக்கும் கூட. வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து நெல்லிக்காய் மரம் வரும்போது உடச்சிக்கலாம். மயில் அதுமாதிரி காட்டு பகுதிகளுக்கு வந்தால் மயில் நிறையா பார்க்கலாம். முருகர் பார்த்தீங்களா? ஆண் மயில் முன்னாடி போகுது, அப்பல பின்னாடியே 3 பெண் மயில் போகுது. சரி வாங்க, நம்ம அடுத்ததா பார்க்க போகிறது. வாவ், நீங்கள் போகிற வழியிலே ஒரு அதிசயமாக இருக்குது. இது என்ன இறக்கை? இது வந்து கருட பகவான் இறக்கை தான். பிளாக் கலரில் இருக்க என்னப்பா அது சொல்கிறேன். பிளாக் கலரும் அதுக்கு இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அது வந்து நடுவில் இருக்கும். நான் இப்போ வந்து கோழி இறக்கை கலர் கலராக இருந்தாலும் கருப்பு கலர் ஒரு சில இதில் நடுவில் மட்டும் கருப்பு கலர் இருக்கும் பாருங்கள். அதேமாரி தான் அது. எல்லாத்துக்குமே இந்த கான்செப்ட் உண்டு. இங்கே பாருங்கள் மயிலை, நான் வருது பாரு. ஆண் மயில் 1, பெண் மயில் 2. இந்த கழுத்தில் நீல கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆண் மயில். தோகைலாம் இந்த சீசனில் வந்து கொட்டிடும். வேணா நான் மயில் தோகையையும் எடுத்து காமிக்கிறேன், என்ன பாருங்களேன். நிறைய கிடக்கும். வீட்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு கட்டாக எடுத்துகிட்டு போனேன் முன்ன. அதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு ஓரமாக போட்டு வச்சிட்டாங்க. வீட்டில் அதிகமாக வைக்கக்கூடாதான், 1 வைக்கலாம், அதிகமாக வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. சரி, மயில் இறக்கைக்காக காமிக்கிறேன்னா காமிச்சிக்கலாம் பொறுமையாக. இப்போ பாருங்கள், நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம்.
பெரியாய். அம்மா, எங்கள் குடியில் மூத்த பெண் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியாய். இவ்வளோ கும்பிட்டா பேய் பிசாசு எதுவும் கிட்ட வராது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லையா, ஆண்மையில் தான் அது. இவ்வளோ கும்பிட்டா காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்டாது. என் மேலே ஐநர் இருக்கார். 21 தெய்வத்தில் இவ்வளோ ஒரு தெய்வம் தான் என் மேலே இருக்கிறது. இப்போ இவ பாட்டு போட்டேன்னா வச்சுக்கிங்க, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவேன். பட் இருந்தாலும் பாருங்க, மயில் இருக்கை நடக்குதா சொன்னல, இந்த சீசனில் வந்து கொட்டிடும். இதுதான் பெரியாய், எங்கள் ஊர் பெரியாய், என்னோட அம்மான்னு சொல்லலாம். அம்மா பெரியாய். ஆனால் இன்னொன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். இதேமாரி நேரத்தில் இதேமாரி தெய்வ சக்தி அதிகமாக இருந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடாது, கோயிலுக்கெலாம் வரக்கூடாது. என்னமாரி சாமி பிடிச்சவங்க வேணால் வரலாம். சாதாரணமாக வந்தீங்கன்னா பயமாயிடும். உங்களுக்கு பயம் ஆகிடுன்னு இல்லை, பயந்துருவீங்க. இப்போ வீடியோ பார்க்கும்போதே சில பேர்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா அதேமாரி லொக்கேஷன் நடிக்காடு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது வாங்க நெல்லிக்காய் உடச்சிட்டு போகும்போது காமிச்சிட்டே போகிறேன். நமக்கான அதெல்லாம் கண்டு துளி கூட பயம் இல்லை. ஏன்னா நம்மளை கண்டு அது ஓடிடும். அப்படி என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு காமிச்சிட்டே சொல்கிறானே. ஆனால் நல்லா ஒரு வீடியோ கிடச்சிதுப்பா. இதான் கடைசி வீடியோவாக இருந்தாலும் கோயில் வீடியோ நல்ல வீடியோ கிடச்சிதுலாம். மயில் பறக்கிறது நல்ல ஒரு வீடியோ. சரி வாங்க, ஒன்று அடக்க முடியாது தெரியுமா, அது வேறையாக வந்துச்சு. அடக்க முடியாமல் அடிக்க நிற்க மாட்டேங்குது. ஓரமாக நிற்க முடிச்சுட்டு போயிடலாம். கரெக்டு தான். கொஞ்ச நேரம் வீடியோ ஆஃப் பண்ணுறேன். இருங்க வரேன். நெல்லிக்காய் மரத்துக்கிட்ட போயிட்டு ஆஃப் பண்ணும். ஸோ இங்கேருந்து அதுதான் எங்கள் குலசாமி கோயிலுக்கு வர வழி. இங்கேருந்து பெரிய கோயில் தெரியுதா? தெரியுது. அவ்வளோக்கும் தெரியல, கிளியராக அந்த சாமி சாலை பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் லைட்டாக தெரிஞ்சுது. அது வந்து துஷ்ட தெய்வம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. துஷ்ட தெய்வம்னா அதிகம் சக்தி வாய்ந்த காளின்னு எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். அந்த வகையை சார்ந்தது. அதேமாரி கோயிலுக்கு காலைல ஒரு 9 மணிக்கு மேலே வாங்க. இப்போ நான் மணி 6 மணிக்கே வந்துட்டோம். இந்த இது லெமனை போடாமல் வந்துட்டோம், போட்டுறோம். மடி நிறையா நெல்லிக்காய்.
இப்போ தான் உடச்சேன் இந்த கலையை அந்த கலையை. ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் வந்தது. அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறோம். எங்கே போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா வெட்டியில் போட்டிருக்கேன். இப்போக்கி எனக்கு இருக்கிற ஒரே வேலை, ஆமாம் இன்னொரு கோயில் வேப்பூரில் இருக்கிற கோயிலில் ஒரு கோயில் போடல உங்களுக்கு. மற்ற எல்லா கோயிலுமே போட்டிருப்பேன். வேறு எனக்கு பேர் ஏதோ ஒரு கோயில் சொன்னாங்கப்பா. இதுதான் ஐநா கோயில் சார்ந்தது தான். என்ன கோயில்னு தான் தெரில. உள்ளார போய் பார்த்துருவோமா? என்ன கோயில்? மஞ்சப்பாறை கோயிலா? அங்கே எழுதிருக்கோம். பிரியதர்ஷினி யாரும் ஒன்று. கொத்து கொத்தா பிள்ளைங்க காய்ச்சி தந்து மரத்தில் நல்ல சகம். அந்த கருப்பு துணை இது பார்த்துக்கோங்கப்பா. நல்லதான். வேப்பூரில் இருக்கிற ஒரு கோயிலை உள்ளே மொத்த கோயிலையும் அடிச்சு நோத்தியாச்சு. இந்த கோயில் மட்டும்தான் பாக்கி இருந்தது. இதையும் இறக்கிட்டான். வேப்பூரில் வேறு எந்த கோவில் இருந்தது இருக்குது? வேப்பூரில் இருக்கவங்க கூட சொல்லுங்கடா. எல்லா கோயிலுமே போட்டேன். இப்போ கிளம்ப போகிறோம். வச்சிட்றேன் வீடியோ. ஏன்னா நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன்.